நாள் என் புருஷனை நம்பி ஏமாந்துட்டேன். இன்னைக்கு உன்னை நம்பி வந்திருக்கேன். என்னை கைவிட்டுறாதையா. என் கவலையை உன்னை தவிர நான் வேற யாருக்கிட்டயா சொல்லுவேன்? இத்தனை வருஷமா என் வயித்துல ஒரு புழு பூச்சி வைக்கல. வீட்டுல நான் எதையோ சுத்தினேன், உன்னை சுத்த மறந்துட்டேன். நீயோ பிரம்மச்சாரி, புருஷனை விட்டுட்டு உங்ககிட்ட வந்து எதையோ சொல்றேன். தப்பா எடுத்துக்காதையா, என் நிலைமை அப்படி. எனக்கு எல்லாமே நீதான். கல்யாணமாய் இத்தனை வருஷமாயி அந்த களை மட்டும் அப்படியே. ஐயோ ஐயோ நான் தான் கணேசன். கூப்பிட்டியே? அட்டி செருப்பால மன்னிச்சுக்கையா. ஏண்டா நான் அவரை கூப்பிட்டா நீ என்ன நினைச்சுக்கிட்ட? என் பேரு தான் கணேசன். நீதான் என்னென்னமோ கேட்டியே. அடிச்சு பல்லுகள்லாம் கழிச்சிடுவேன். ஏண்டா இதுக்குதான் கணேசன் பேர் வச்சுக்கிட்டு ராத்திரில இங்க வந்து படுத்துக்கிறியா? ஒன்ன பாட்டா பஞ்சாயத்துல சொல்லி அக்கா 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 காக்கான்னு கத்திக்கிட்டு ஏண்டா மாட்டிக்கிட்ட அக்கா, மாட்டிக்கலன்னா மச்சிருச்சியா? இப்பவே உன்னை பஞ்சாயத்துல சொல்லி கையக்கார வாங்கல. அக்கா பஞ்சாயத்துல சொன்ன பஞ்சு பஞ்சு ஆகிடுவாங்க. நீயே என்ன மன்னிச்சிருக்கா? நான் என்னடா மன்னிக்கிறது? பஞ்சாயத்துல சொல்லி மன்னிக்க வைக்கிறேன். என்ன வாந்தி எடுக்கிறா? என்ன பொண்டாட்டி வாந்தி எடுக்கிறீங்க? வாந்தி வருது, எடுக்கிறேன். இங்க வாங்க. கையை நீட்டுங்க. அரைச்சி இந்த கை. இந்த திருப்ப நாடி ஓடுது. நிஜமாவா? எனக்கு குழந்தை பிறக்க போகுதா? இந்த கதையே இங்க வேணாம். கல்யாணம் பண்ணா உன்னால ஒண்ணு சொல்லாத. அத மட்டும் நீ சொல்லாத. இன்னைக்கு கல்யாண கணேசனுக்கு நடந்தாலும் நாளைக்கு என் முன்னாடி வாந்தி எடுப்பான். அட பாவி, சொன்னபடியே செஞ்சிட்டியேடா. யாரியா? தெரியாத மாதிரி கேட்காத. ஏ கணேசா. ஆமாய்யா, அந்த கணேசனுடைய மகிமையே மகிமை. அந்த கணேசனுக்கு இவ்வளவு சக்தி இருக்குங்கிறது எனக்கு தெரியாம. சும்மா இரு. ஒரு நாள் அவன் சன்னதியில படுத்து தூங்குனதுக்கே எனக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு. இனிமே நான் தினம் அங்கேயே போய் படுத்து. ஐயோ போதும் போதும். கட்டி போடுவா. ஐயா கிட்ட வந்து சொல்றதுக்கு உனக்கு என்ன தைரியம்டா? டேப்பா அத்திரப்பட. என்னையா நீங்க உங்ககிட்ட வந்து கேட்டதுக்கு அடிச்சிருக்கப்படாது. கேட்ட நாக்கை இழுத்து வச்சு பெட்டி இருக்கணும். அப்பம் பேர் தெரியாத அநாத பயலுக்கு எவ்வளவு திமிரு. எத்தவங்க இல்லன்னா என்னங்க? இவனத்தான் எம்மக மாதிரியே வளர்க்கறேன்னா. கண்ணாடி எங்க நின்னுட்டு என்னையா பேசுற? ஆனா அவனா சொல்லி கொடுத்தா இவனுக்கு நீ அப்பன் ஆகிடுயா? நீ வளர்க்கறதுனால பனாத பைய பண்ணையாராயிர முடியுமா? நான் சொல்றது என்னன்னா, பஞ்சாயத்துன்னு பேசினா சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேசணும். அப்போ பண்ணையார் மகளையும் பஞ்சாயத்துக்கு இருக்கிறியா? அதுதானப்பா முறை. வெட்டி போடுவார் தாள். டேப்பா வாத்தியார் சொல்றதுல நியாயம் இருக்கு. பொண்ணை கூப்பிட்டு கேட்போம். அது அவனைத்தான் கட்டிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா அது விதி அவ்வளவுதான் அனுப்பிச்சு வச்சிருவோம். விடியா? அது என்னங்க நீங்க பேசுறது? இன்னைக்கு இது நடந்தா நாளைக்கு தேவர் வீட்டு பொண்ணை இன்னொருத்தன் கேட்பான். அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட முடியுமா? நீ கொஞ்சம் கூட விவரம் இல்லாத ஆளியா? காலம் மாறி போச்சு, நாமளும் மாறிக்கணும். அட ஏங்க வெட்டித்தனமா பேசிக்கிட்டு நாளைக்கு வெடிக்கிறதுக்குள்ளார இப்ப ஊரை விட்டு ஓடியா? இல்ல நாமெல்லாம் ஓடி போயிருவோம். சரியா? அப்ப இதான் உங்க முடிவா? தம்பி, எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. பஞ்சாயத்து முடிவுக்கு நாம ஒத்து போகணும். அதனால நீ என்ன செய்யறேன்னா, விடியறதுக்குள்ள ஊரை விட்டு போயிடு. அதான் உனக்கு நல்லது. அவன் போக மாட்டான். நாளைக்கு பொழுது விடிஞ்சது இந்த கல்யாணம் நடக்கும். உங்க பொண்ணு கழுத்துல இவன் கட்டின தாலி கிடக்கும். தாலி கட்டினா அடுத்த நாள் அவன் தலை இருக்காது. யாரு தலை இருக்காதுன்னு பாக்கலாம்டா. ஐயா, நாளைக்கு காத்தால 6 மணிக்கு பிள்ளையார் கொள்ள இவன் தாலியோட இருப்பான். உங்க பொண்ணு கழுத்துல தாலி ஏறல, உங்க பொண்டாட்டி கழுத்துல இருக்க தாலி இறங்கிடும். காளினே, இன்னும் பூசாரி வரலனே. இந்த பூசாரிக்கு என்ன வந்தது? அவரு கூட என்ன வரல பாருங்க. ஏங்க, பூசாரி வந்து மந்திரம் சொன்னா பிள்ளையாருக்கு காது கேட்குமா? நீங்க கவலைப்படாதீங்க, வந்தா பாப்போம். இல்லைன்னா நானே கல்யாணத்தை நடத்தி போடுறேன். காளியண்ணே,
இன்னைக்கு ராத்திரி நீ உயிரோட தூங்கணும்னா மரியாதையா அந்த கல்யாணத்தை நடத்தி வை. ம். களி என்ன ராகு காலம் வரப்போகுது, இன்னும் பொண்ணு வரலையே. ஏண்டா ஊதுறீங்க, இன்னும் பொண்ணு வரலையே, நிறுத்துங்கடா. டேய், ஏன்டா நிறுத்திட்டீங்க? பொண்ணு இன்னும் வரலையே, என்ன பண்ணலாம்? வருவான்னு சொல்றேன்ல, போ போய் வேலையை பாரு. என்னங்க மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன நடந்துருச்சு? உங்க கைத்தால நின்னா அங்க என்ன நடக்கும்னு இந்த பயலுக்கு தெரியாது போல் இருக்கு. இந்த பனாரி பயலுக்கெல்லாம் நீங்க போய் பயப்படலாமா? ஒரு அடிக்கு தாங்குவானா? நான் இல்ல. போயிட்டு வாங்க. என்னங்க இது? ஏன் இப்படி தொப்பையா நின்று போயிருக்கீங்க? குழந்தை கிணத்துல விழுந்துருச்சு, குதிச்சு தூக்கியாந்து. உங்களுக்கு ஜுரம்னு சொன்னாங்க. நம்ம சொரத்தை பார்த்தா குழந்தை உசுறு போயிடாதுங்களா? முதல்ல தலையை தோட்டுங்க. உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். டாக்டர்மா, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கணும், தெரிஞ்சுதா? சர்வீஸ் பண்ணணுங்கிறதுக்காக 5 வருஷம் டாக்டருக்கு படிக்கிற ஒருத்தன் பட்டு வாங்கினதும் அந்த டாக்டர் தொழிலையே வியாபாரம் ஆக்குறான். 103. ஆனா படிப்பு வாசனையே இல்லாத ஒருத்தன் தன்னை பத்தி கவலைப்படாம மத்தவங்களுக்காகவே வாழறான். இப்படி கள்ளமில்லாத உள்ளங்களை சிட்டியில பார்க்கவே முடியறதில்ல. என்னங்க டாக்டர்மா, அப்பத்துல இருந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், சொர வந்தவங்க மாதிரி பணத்துக்கிட்டே இருக்கீங்களா? திரும்ப அந்த ஈரத்தையே கட்ட போறீங்களா? ஐயோ, எனக்கு ஒண்ணும் பண்ணாது டாக்டர்மா. மரியாதை அந்த டவலை கட்டுங்க. இது என்னங்க டாக்டர்மா? ஆமா, நம்ம சின்ன பிள்ளையா இருந்தப்போ ஒரு நாளைக்கு 1000 தடவை வசந்தி வசந்தின்னு கூப்பிடுவீங்களே, அந்த பேரு இப்போ உங்களுக்கு பிடிக்கலையா? வசந்தியை விட டாக்டர்மாங்கிற பேரு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே கூப்பிடுங்க. குழந்தையா இருக்கும்போது வானத்தில் உள்ள நிலாவை பிடிச்சு கொடுன்னு கேட்டா எல்லாரும் ரசிப்பாங்க. அதே இப்ப கேட்டா ராக்கெட்ல ஏறி போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிருவோம். டாக்டர்மா, காளி என்ன? ஐயோ, இத பாருங்க, இனிமே என்ன டாக்டர்மான்னு கூப்பிடுறதா இருந்தா என்ன பார்க்கவே கூடாது. ஐயோ, உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாதுங்களே. அப்போ மரியாதையா? வசந்தி, 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 என்ன சொன்னீங்க? கதிரேசா, கதிரேசா, எழுந்துப்பா, குளிக்க வேண்டாம். காய்ச்சல் இருக்குப்பா, எந்திரிக்க முடியலப்பா. காய்ச்சலா? கொதிக்குதே. சரி, நான் டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பா. படுத்துரு. புஷ்பா, ஆத்து குளிக்க போறேன், வரியாடி? ஏய் தத்தி, நீ வர்றியா? நான் போட்டுமா? ஏண்டி, காலையில தான் நம்ம வீட்டுல குளிச்சோம் மேரி, இன்னொரு வாட்டி ஆத்துல குளிக்கலாம் வாடினா சும்மா பேசிட்டே இருக்கியே, வாடி. நான் டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வர்றேன். எங்கடா இருந்து ஓடுற? ஆத்துக்கு போயிட்டு இருக்கேன்பா. எதுக்கு? குளிக்கிறதுக்கு. ஓ, உடம்புக்கு ஜுரமா இருக்கிற போது ஆத்துல போய் பக்கத்துல குளிக்கலாமா? நீ போனியா? ஆ. பக்கத்து வீட்டு ஆயா வந்து சரி. ஆத்துல முங்கி குளிடா, சுரம் போயிடும் சொல்லிச்சு. ஏமா, இங்க முத்து வீடு எங்க இருக்கு? இதோ அங்கிட்டு இருக்கு.
வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படியா? ஆமா, உங்களுக்கு கடவுள் பக்தி கூட உண்டா? எனக்கு பிள்ளையார் மேல கோபம் இல்லைங்க. பிள்ளையார் பேரை சொல்லி ஏமாத்துறானுங்களே, அவனுங்க மேலதான் எனக்கு கோபம். சரி, போலாமா? உங்களை பத்தி என்னால சரியாவே புரிஞ்சுக்க முடியல. என்னை பத்தி நானே புரிஞ்சுக்கல, நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க? இது என்னடா சரக்கு? போது பாரு, அதான்டா சரக்கு. என்ன என்ன என்னடா சொன்ன? சொல்றா. ஒண்ணு இல்ல சொல்றா. விடு. ஏன் இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறீங்க? மத்தவங்க நம்மளை பார்த்து பயப்படக்கூடாது. அப்புறம் மிருகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் எல்லாமே போயிடும். சின்ன வயசுல எலே அதை செய்டா இதை செய்டான்னு எவன் எதை சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதான் நானும் யோசிக்கிறேன். அப்படி இருந்த நீங்க ஏன் இப்படி மாறிட்டீங்க? நான் மாறல, என்ன மாத்திட்டாங்க. உங்க அப்பாவையும் அம்மாவையும் யாரோ கொலை செஞ்சுட்டு அந்த கொலையை எங்க அப்பா தான் செஞ்சாருன்னு பழி சொல்லி அவரையும் கொன்னுட்டாங்க. அது மட்டும் இல்ல, உன் புருஷன் குறை செஞ்சதை கண்ணால பார்த்தேன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் பொய்யா? அந்த டாக்டர் ஊருக்கெல்லாம் எவ்வளவோ உதவி செஞ்சுக்கிட்டு கடவுள் மாதிரி இருந்தார். அந்த கண்கண்ட கடவுளை இவ புருஷன் பரமசிவம் கூட இருந்தே கொன்னுட்டான். அதுக்கு தான் ஊரே அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்துருச்சுங்களே. அது மட்டும் பத்தாதுங்க, புருஷன் டாக்டரையே கொன்னா இவளும் இவ புள்ளையும் யார கொல்லுமோ தெரியாது. அதனால இவங்க ரெண்டு பேரையும் ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கணும்னு பஞ்சாயத்தை நான் கேட்டுக்கிறேன். ஊரை விட்டு ஒதுக்குறதுன்னா அந்த கொடுமைய வாயால சொன்னா புரியாதுங்க, அதை அனுபவிச்சாதான் தெரியும். அந்த கொடுமைய நானும் எங்க அத்தாலும் அனுபவிச்சோம். ஒரு நாள் அழாதப்பா, ஓடி போய் வைத்தியரை கூட்டிட்டு வாப்பா. போப்பா, போ, வைத்தியரை கூட்டிட்டு வா. பெரிய நாயகம், சிவகோத்திரம், மக நட்சத்திரம். சுவாமி பேருக்கே பண்ணிடுங்க. வைத்தியரியா, வைத்தியரியா, எங்க ஆத்தாக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வாங்க. ஊர்ல இருந்து ஒதுக்கி வச்சிருக்கோம், உள்ள வந்து நிக்கிறான். தூக்கி வெளியேறியா? அட எரியாண்ணா. ஐந்து கரந்தனை ஆணை முகத்தனை இந்து இடம்பரை கூறும் ஏச்சினை நந்தி மகந்தனை ஞான குந்தியில் வைத்தபடி போற்றுகின்றேனே. வைத்தியரியா, வைத்தியரியா, எங்க ஆத்தாவை காப்பாத்துங்கயா. ஆத்தாவுக்கு நான் என்ன அண்ணனா தம்பியா? உடனே வந்து வைத்தியம் பாக்கு. பட்டணத்துல எவனாவது இங்கிலீஷ் டாக்டர் இருப்பான், அவனை போய் பாரு. ஐயா, நீங்க வரலன்னா எங்க ஆத்தா செத்து போயிடும். செத்து தொலைட்டுமே. நாட்டுல 60 கோடி ஜனங்க இருக்கு. உங்க ஆத்தா ஒருத்தி செத்த என்ன? உங்க ஆத்தா என்ன நாட்டுக்கு சுதந்திரமா வாங்கி கொடுத்தா? காலை பிடிச்சு கேக்குறேன், எங்க ஆத்தாவை காப்பாத்துங்கயா. அட பைத்தியக்காரா, உங்க குடும்பத்தையே ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. இப்போ உங்க ஆத்தாவுக்கு வந்து வைத்தியம் பார்த்தோம்னா அப்புறம் என்னையும் ஊரை விட்டு ஒதுக்கிடுவாங்க. ஐயோ, காலை வாடுறானே. காப்பாத்துங்கயா, காப்பாத்துங்கயா. எங்கடா வந்த? இந்த கைதான எங்க ஆத்தாக்கு வைத்தியம் பார்க்க மறுத்துச்சு. இனிமே இந்த கை யாருக்குமே வைத்தியம் பார்க்க கூடாது. சின்ன வயசா இருந்ததால சீர்திருத்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. தண்டனை முடிஞ்சது. பிறந்த ஊரை விட்டா பொழைக்க வர வழி இல்லைன்னு திரும்ப இந்த ஊருக்கே வந்தேன். பாரத காளி அந்த நாட்டு இருக்கு.
அதேதான். வண்டியை திருப்பு, வண்டியை திருப்பு. வணக்கம் காளி என்ன. காளி என்ன, உங்க மேல படிய போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டானுங்க. அவனுக்கு உருப்படவே மாட்டானுங்க. வாங்கண்ணே, பூஜை பண்ணிட்டு போலாம். வாங்கண்ணே. வாங்கண்ணே. இப்படி நானே கேட்காத மரியாதைய ஊரு தானே கொடுத்துச்சு. டே காளிமுத்து காளிமுத்துன்னு கூப்பிட்டவனெல்லாம் என்ன பார்த்து காளி என்னேன்னு கூப்பிட ஆரம்பிச்சான். அப்பத்தான் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். நாம குனிய குனியதான் அவங்க குட்டிக்கிட்டு இருப்பாங்க, நாம நிமிந்துட்டா அவனுங்க குனிஞ்சிருவாங்க. அன்னைக்கு நிமிர ஆரம்பிச்சவன் தான் நான். இந்த ஊர்ல தப்பு தண்டை நடந்தா யாரும் பஞ்சாயத்துக்கு போறதில்ல. காளி என்ன நேரா என்கிட்ட வருவாங்க. நானும் தப்பு பண்ணவனை பிடிச்சு 2 போடு போட்டு அனுப்புவேன். ஏண்டா அவனை அடிச்சேன்னு என்ன கேட்க எவனுக்கும் தைரியம் இல்ல. சுருக்கமா சொல்ல போனா இந்த ஊருக்கு நான் எப்படி ஆயிட்டேன் தெரியுமா? வீட்டுல தண்ணியில போய் தண்ணி கொண்டாடி. ஐயோ நான் போக மாட்டேன், பயமா இருக்கு. அங்க காளிய நேர்ப்பான், கையை பிடிச்சு இழுத்துமா. ஏமா இந்த ராத்திரி நேரத்துல எதுக்குமா தண்ணிக்கு போற? எல்லாம் காளிய நேருக்கு பயம் இல்ல. நாளைக்கு தர்றேன்னு சொல்லு, 4 மாசமா இழுத்து அடிக்கிறீங்க. என்னடா நியாயம்? காசு எப்ப தரணும் அப்ப வாங்கடா. அப்போ தரமாட்டியா? தரமாட்டேன். தரமாட்டேன்? தரவே மாட்டேன். ஏய், உன்கிட்ட பணத்தை எப்படி வசூல் பண்றதுன்னு எனக்கு தெரியும்டா. எப்படிடா? இப்பவே காளி என்கிட்ட போய் சொல்லி. ஏ ராசா, கொஞ்ச நேரம் பாலை கறந்துக்கிறேன். ஏ ராசா, என் அப்பா. ஏய் சும்மா நிக்கிறியா? காளி சொல்லட்டுமா? இப்படி நான் இந்த ஊருக்கே ஹீரோ ஆயிட்டேன். வேடிக்கையா இருக்கு. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உங்க அப்பாவையும் அம்மாவையும் எங்க அப்பா நிச்சயமா கொண்டிருக்க மாட்டார். அந்த அளவுக்கு நாங்க நன்றி கிட்டவங்க இல்ல. உண்மைதான், உங்க அப்பா அந்த கொலையை செய்யல. அப்படின்னா அந்த கொலையை செஞ்சது யாரு? வசந்தி சொல்லு. வசந்தி அவன் யாருன்னு சொல்லு. அவனை நாரா கிழிச்சிட்டு வந்துடுறேன். உங்களை மறுபடியும் மனுஷனாக்கணும்னு தான் நான் முயற்சி பண்றேன். அப்போ அவன் யாருன்னு சொல்ல மாட்டியா? அந்த கொலைகாரனை காட்டி கொடுத்து உங்களை கொலைகாரனாக்க நான் விரும்பல.
அங்க என்ன பார்வை? எங்க போறீங்க? கொஞ்சம் இரு, வரேன். வாயேன். இதெல்லாம் போய் பாத்தீங்க. கண்ணு இல்ல, வாய் இல்ல, மூக்கு இல்ல. டேய். பாத்தியா? அலே, மேல வாடா. என்னம்மா திருட்டுத்தனமா காதலா? பயமா இருக்குண்ணா. இதுக்கு பயமா இல்லையா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு உடனே திரும்பிக்கிறீங்களே. டேய், அவங்க அப்பங்கிட்ட போய் கேளுடா. என்னன்னு கேட்கணும்? கொஞ்சம் விளக்கென்ன கேளுங்கன்னு. அது எதுக்கு? டேய், அடிச்சு பல்லுகளெல்லாம் கழட்டி விடுவேன். அவங்க அப்பங்கிட்ட போய் உங்க பொண்ணை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேளு. ஐயோ, ஏய், நான் இருக்கேன், போய் கேளுடா. சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? போய் கேட்டு விடுறேன். என்ன சொன்ன? உங்க பொண்ணை நான் காதலிக்கிறேன், அவ்வளவுதான், நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்.